ஆராதனைக்கு எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நேரடியாக காண்கிற என் அன்பு பிள்ளைகளோடு உங்களுடைய அன்பு கரத்தை கற்று வைத்து அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் உம்மை கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி இந்த நேரலையிலே எங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஆராதனை நேரத்திலே தம்முடைய பிள்ளைகள் உகந்த பாத்திரமாய் மாற்றப்பட, என் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்கள், வேத வசனங்கள், செய்தியின் பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும். சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஸ்தோத்திரம், இந்த கடைசி ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த நேரடி லைவின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துவார். கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிப்போம், தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வீட்டில் இருந்தபடியே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கும் பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கும் பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் என்றென்றும் மகிழ செய்தி, இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நெருங்கின நேரங்களில் இந்த கிருபை தந்தீரையா சொல்வானாம். இந்த பலவீன நேரங்களில் இந்த கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே.
இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த காலை நேரத்திலே அருமையான இந்த பாடலை பாடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த பாடலின் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி அவர் நமக்கு கண்மலையாய் மாறி நம்மை காக்கும் தெய்வமாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தெய்வத்தினிடத்துல ஒரு மனிதனை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு, இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு வலிமையும் ஆற்றலும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும், நமக்கு எதை செய்ய வேண்டுமானாலும் நம்முடைய தெய்வத்தால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டும். இந்த பாடலோடு கூட நாம் அதை, ஆண்டவரே நீர் எதை செய்வதற்கும் பெரியவர் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக நாம் கொண்டு வந்து காண்பிக்கிற போது தேவனாகி கர்த்தரதை அப்படியே நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்தலாம். என் நேசர் நீர் தானையா என்கிற பாடலை கூட பாடி நாம் தெய்வத்தை மையப்படுத்திக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லு பார்க்கலாம். எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த தடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினுள் தியானிக்கிறேன். எந்த தடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினுள் தியானிக்கிறேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி, நன்றி இயேசுயா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி, நன்றி இயேசுயா. இந்த நண்பாலே என் உள்ளம் கவர்ந்தே, இனி நாடல்ல எல்லாம் நீரே. இந்த நண்பாலே என் உள்ளம் கவர்ந்தே, இனி நாடல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ நீ விட்டு பிரித்தாரையா.
இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். துன்பமும் துயரமும் வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறொன்றிற்கும் அடிமைப்படேன். ஆமாண்டவரே, உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறொன்றிற்கும் அடிமைப்படேன். நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் இந்த நாட்களிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இவ்வளவு ஸ்தோத்திர விஞ்ஞானங்கள் ஸ்தோத்திரம் இவ்வளவு வளர்ந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம தேவனை நேர்முகமாய் ஆராதிக்கிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடுகிற போது நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்தரே எங்கள் இயேசு ராஜா என்கிற பாடலை கூட பாடி நாம் தெய்வத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தரே எங்கள் இயேசு ராஜா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு ராஜா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு ராஜா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு ராஜா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்சாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பி
எங்கள் நேர்மை ஐயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. அந்த பரிசுத்தமான தெய்வத்தை இருந்த நிலையில் இருந்து எல்லாரும் அவருடைய வீட்டில் அப்படி எழும்பி நின்று கூட நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படி இருந்த நிலையில் என்று அப்படியே நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருடைய இருந்த இடத்திலிருந்து அப்படியே வாய்களை திறந்து சொல்லி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உண்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அப்பா எனக்கு தந்தீங்களே, இந்த பாக்கியத்தை நினைத்து உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எப்பவுமே கடவுளை ஆராதிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எல்லா மகிமையும் பொருந்திய தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எழுந்தருளி இருக்கிற போது அவர்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெறுகிறார்களா? அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிற போது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை இந்த காலை நேரத்தில் நீ அடைய போகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் அழகாக சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ அவள் ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நிமிடம் மட்டும் உன்னை மறக்காமல் உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேணி பாதுகாத்து உன்னை நடத்தி வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நிலையிலே உன்னை பாதுகாத்து உன்னை பராமரித்து இருக்கிறாரே, அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்த தெய்வம் இன்றைக்கு உனக்கு மத்தியில் இருக்கிறார். அவரை துதிப்பதற்கு உன் நாவுகளினால், அவரை மகிமைப்படுத்துவதற்கு உன் வாயினாலே அவரை போற்றலாமா, அவரை துதிக்கலாமா? அவர் செய்திருக்கிற நன்மைகளை அவருக்கு நன்றியாய் தெரிவிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த காலை நேரத்திலே ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பயன்படுத்த போகிறீர்கள்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அவருடைய சமூகம் அப்படி கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே. இன்றைக்கு நடக்கிற ஆண்டவரே பிரச்சனைகள், இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆண்டவரே மனிதனுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போய் இருக்கிறார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கோடீஸ்வரனான ஒரு தந்தையினுடைய மனைவி ஸ்தோத்திரம் ஒரே ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் அவர்கள் மரித்து போய் 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் மரித்ததையே அவருடைய கணவராலே அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வளவு வயதானவர்கள், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனா உணவு வாங்கி கொடுப்பதற்கு ஆள் கிடையாது, பராமரிப்பதற்கு ஆள் கிடையாது. ஆனா உன்னை கொஞ்சம் சிந்தித்துப்பார். ஒண்ணுமே இல்லை கட்டியும் கர்த்தருடைய எவ்வளவு அழகா உன்னை நடத்திட்டு இருக்கிறார், எவ்வளவு அழகமா போஷிச்சுட்டு இருக்கிறார். அவரை துதிப்பதை நம்மளால மறக்கவே முடியாது. அப்படியே எல்லாமே கண்களை மூடி உன் வாயை திறந்து கர்த்தருக்கு ஒரு நன்றியா இந்த பாடலை நான் பாட போகிறேன். முடியல முடியல மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல, முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. என் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, என் எபினேசரே, என் யெகோவாயே. என் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, என் எபினேசரே, என் யெகோவாயே. முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல, முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல.
துணையாய் நீங்க வந்ததை மறுக்க முடியுமா? துணையாய் நீங்க வந்ததை மறுக்க முடியுமா? என் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, என் நிபினேசரே, என் நிகவாயே, என் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, என் நிபினேசரே, என் நிகவாயே. முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. வாயத்திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. சொந்தங்களும் ஒதுக்கினதை மறக்க முடியுமா? நீர் வந்து உதவியதை மறக்க முடியுமா? சொந்தங்களும் ஒதுக்கினதை மறக்க முடியுமா? நீர் வந்து உதவியதை மறக்க முடியுமா? பந்தங்களும் பதுங்கினதை மறக்க முடியுமா? பந்தங்களும் பதுங்கினதை மறக்க முடியுமா? பசமாய் நீங்க வந்ததை மறக்க முடியுமா? பசமாய் நீங்க வந்ததை மறக்க முடியுமா? என் சுமை தாங்கி எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தெய்வத்துடைய ஆற்றலை நாம் இடத்திலே பார்க்கிறோமே. முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல, முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. உற்றாரும் ஒதுக்கினதை மறக்க முடியுமா? உறவாய் நீங்க வந்ததை மறக்க முடியுமா? உற்றாரும் ஒதுக்கினதை மறக்க முடியுமா? உறவாய் நீங்க வந்ததை மறக்க முடியுமா? வேதனையில் நான் துடிச்சது மறக்க முடியுமா? வேதனையில் நான் துடிச்சது மறக்க முடியுமா? தோளில் என்னை சுமந்து சென்றதை மறக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தோளில் சுமக்கிற ஒரு தெய்வத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். 1:31 அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி சுமக்கிறானோ, இன்றைக்கு உலகமே பீதியில் இருக்கிற போது கூட சரி, அந்த தகப்பனுடைய அரவணைக்கக்கூடிய கரத்தை நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய தோள்களுக்கு மேலே சுமந்து கொண்டு தனக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகளை, தனக்கு தெரியக்கூடிய பாடுகளை, தனக்கு தெரியக்கூடிய வேதனைகளை, தனக்கு இருக்கக்கூடிய கலக்கங்களை, தான் அனுபவிக்கிற உபத்திரவத்தை தன்னுடைய பிள்ளைக்கு தெரியப்படுத்தாமல் அந்த பிள்ளை மகிழ்ச்சியா சிரிச்சு ஆடி பாடி சந்தோஷமா வருகிறது போல இன்னைக்கு உன்னையும் என்னையும் பல பாடுகளுக்கு மத்தியில், பல உபத்திரவங்களுக்கு மத்தியில் உன்னுடைய சிரிப்பு குறைந்து விடக்கூடாது, உன்னுடைய மகிழ்ச்சி குறைந்து விடக்கூடாது, உன்னுடைய சமாதானம் குறைந்து விடக்கூடாது, உன்னுடைய ஐக்கியங்கள் குறைந்து விடக்கூடாது என்று சொல்லி உன்னை தோளுக்கு மேலே சுமந்துட்டு வருகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தை, ஒரு மகிமையான ஒரு தெய்வத்தை, ஒரு அன்பான தெய்வத்தை, உன்னை சுமந்து வருகிற ஒரு மேன்மையான ஒரு தெய்வத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த தெய்வத்தை மறக்கவும் முடியல, அவர் செய்தவைகளை என்னால் மறுக்கவும் முடியல. அவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உலகமே புலம்பி அழுமா, உலகமே புலம்பி அழுமா, ஆனால் அவருடைய சட்டைகளின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கிற உனக்கு எனக்கும் அவரிடத்திலிருந்து சகாயம் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இந்த காலை நேரத்துல உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை தெரியுமா? பயப்படாத. அவருடைய தோளுக்கு மேல ஆண்டவரை சுமக்கிறாரு. எந்த பிரச்சனையும் உன்னுடைய கண்களுக்கு முன்னாடி
உன்னுடைய சரீரத்தில், உன் குடும்பத்தில், உன்னை சார்ந்த இடத்துல, உன் நகரத்தில், உன் தேசத்தில் வராதபடி கர்த்தரை பாதுகாக்கிறதற்கு அவர் வலிமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல முடியும், ஒரு மகிமைப்படுத்த முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நீ செய்தவைகளை எங்களால் மறக்கவும் முடியல. ஆண்டவரை நீ செய்கிறவைகளை எங்களால் இல்லைன்னு சொல்லி மறுக்கவும் முடியும். ஆண்டவரே, அவ்வளவு மேன்மையான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. எல்லாரும் அப்படியே வாய்களை தந்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, தனிமையில் நான் அழுததை மறக்க முடியுமா? கண்ணீர் நீர் துடைத்ததை மறுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையில் நான் அழுததை மறக்க முடியுமா? கண்ணீர் நீர் துடைச்சதை மறுக்க முடியுமா? வீதியிலே நான் நின்றதை மறுக்க முடியுமா? வீதியிலே நான் நின்றதை மறக்க முடியுமா? எல்லா ரெண்டு கரத்தையும் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். துணையாய் நீங்க வந்ததை மறுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். துணையாய் நீங்க வந்ததை மறுக்க முடியுமா? அப்படி கரங்களை உயர்த்தி, சுரைத்தாகியே என்னை சுமந்து வந்தவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவாயிரே. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவாயிரே, எங்கள் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவாயிரே. முடியல முடியல மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. சொல்லுங்க பார்க்கலாம். முடியல முடியல உம்மை மறக்க முடியல, முடியல முடியல உம்மை வெறுக்க முடியல. காலையில எழும்புகிற போது கண்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்பதை போல நம்ம ஒரு காரியத்தை சொன்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. காரணம் தெரியுமா? அவர் செய்தவைகளுக்கு, அவர் என்னை சுமந்ததற்கு, அவர் என்னை பாதுகாத்ததற்கு, அவர் தகப்பனை போல என்னை தூக்கி சுமந்ததற்கு எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. எங்க அப்பா என்னை சுமந்து வந்த கால்களுக்கு, என்னை சுமந்து வந்த தோள்களுக்கு, என்னை போஷித்தவருடைய கரங்களுக்கு, எனக்கு வழிகாட்டியா இருந்தவருடைய கண்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. என் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நேரமாய் இருக்கிறது. என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு நேரமாய் இருக்கிறது. அவருடைய அன்பை சொல்லுகிறதற்கு எனக்கு ஒரு நேரமாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்று, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற சந்ததியாய் இந்த குடும்பங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவாயிரே, எங்கள் சுமை தாங்கியே என்னை சுமந்து வந்தவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவாயிரே. ஆமாங்க, உங்களை இந்த நிமிடம் வரையிலும் உங்களை தூக்கி சுமந்து எந்த ஒரு
பாதுகாத்து வந்த தெய்வம் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இனி இனி பயப்படாதே, உனக்கு முன்னும் பின்னும் இடதுபுறமும் வலதுபுறமும் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தீங்கிற்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை நடத்துகிற தேவன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உனக்கும் நமக்கும் முன்பதாக இருந்து நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படி இருந்த இடத்திலிருந்து ஸ்தோத்திரம். நீ இருக்கிற இடம் வீடு அல்ல, அது உன் சபையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இணைந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அப்படியே முழங்கால் நெடுங்க பார்க்கலாம், அப்படியே முழங்கால் நெடுங்க பார்க்கலாம். ரபாலா சந்தராத்தி நமகரபலிபியா, அப்படியே அந்த தாயாரோடு செபிப்பார்கள். ஸ்தோத்திரம் 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 அகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே கர்த்தாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஜனத்தை நடத்தி வந்திருக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தாவே தேவனை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த வேளையில் கர்த்தாவே லைவ்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளைகளையும் தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தாவே தேவனுடைய கிருபையும் கர்த்தருடைய கரம் இருந்து எங்களை தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஊரடிய சத்தங்கள் கர்த்தர் இந்த அதிகாலையில் கர்த்தாவே எங்களுடைய சிறு பிள்ளைகளால் இருந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற பிரதான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடக்கம் முதல் கர்த்தாவே முடிவு பரிவந்தோ கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஆராதனையை கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களை அவங்க குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை கர்த்தாவே தேவைகளை யாவற்றையும் சந்தித்து கர்த்தர் இந்த ஆராதனையில் கர்த்தர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா குறைகளும் ஒருவருக்கும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி மூலமாய் எந்த பிள்ளைகளும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரோடும் இருந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்தி நடத்தும், காத்து கொள்ளும். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கும் மகனே தேவ கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தேவ வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே வீட்டில் இருந்தபடி அப்படி நின்றபடி சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் 1 to 5 வசனங்கள் முடிய நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பக்கம் 732வது பக்கத்தில் 100வது சங்கீதத்தில், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை உள்ளது. அப்படியே என்ற பிரகாரமாகவே ஸ்தோத்திரம் ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். நம்மை ஆசீர்வதிப்பதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கலங்கின நேரங்களில்
கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கள்தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்கள்தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரமெல்லாம் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. தேவனுடைய பந்தம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நான் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, தங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த நேரலையின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த இக்கட்டான நாட்களிலே என்ன போஜனத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அந்த சத்தியம் என் அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்க, என் அன்பு பிள்ளைகள் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை மேய்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இது மகிமை மட்டும் வெளிப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிகிறதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு நாட்களும் உங்களை எப்படி அழகாய் பாதுகாத்து உங்கள் மேலே கரிசனை உள்ள தெய்வமாய் இருந்து எப்படி உங்களை நடத்தினாரோ அதே போல மேலும் உங்களை நடத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனம் நமக்கு இப்படியாக ஒரு காரியத்தை காண்பிக்கக்கூடியதை பார்த்தோம். அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தின போது பல முறை கேட்கப்பட்ட வார்த்தையாய் இருந்தாலும் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு காரியத்தை என்னுடைய காதுகளிலே கேட்க நினைத்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வாசிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி நீங்கள் இருந்த நிலையிலிருந்து அதை கவனித்தால் போதும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த வசனத்தை போய் நல்லா கவனிக்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த விடுதலை வார்த்தை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பீதியை ஜனங்களுக்கு மத்தியிலே, ஒரு பெரிய ஒரு பயத்தை ஜனங்களுக்கு மத்தியிலே, ஒரு பக்கம் அரசாங்கம் போராடிட்டு இருக்குது, ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் போலீஸ் துறைகள் போராடிட்டு இருக்குது, ஒரு பக்கம் பலவிதமான சிச்சுவேஷன்ல எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் இருந்து ஒரு விடுதலை என் தேசத்துக்கு, என் நகரத்திற்கு, இந்த உலகத்திற்கு கிடைக்காதா என்று சொல்லி போராடி இருக்காங்க. ராவு பகல் தூக்கம் இல்லாம எத்தனையோ பேர் தெருகளிலும் வீதிகளிலும் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன விமோசனம்? இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? நான் ஏற்கனவே சொன்னது போல பயங்கரமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பிடிச்சு தேசத்துல வல்லரசாய்
வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் பிடிப்பிதுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி. ஆனால் இந்த காலை நேரத்தில் உன்னை நேசிக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு அருமையான ஒரு டிப்ஸ் கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுகிற போது அந்த கொரிந்தியருக்கு அவர் அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எல்லாம் விடுதலை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா அந்த விடுதலை எப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறாரோ, எந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் உண்டோ, எந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவரை பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. அபிஷேகம் தேவனுடைய ஆவி, தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்தலத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்தை குறித்து பார்க்கிற போது, இந்த அபிஷேகம் ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்று, ரட்சிக்கப்படக்கூடிய எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒன்று. இன்றைக்கு 3 விதமான ஒரு கூட்டம் உண்டு. ஒன்று அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம், இரண்டாவது அபிஷேகத்தை பெற்ற ஒரு கூட்டம், மூன்றாவது பெற்றதை பயன்படுத்த கூடாத ஒரு கூட்டம். இன்னைக்கு 3 விதமான கூட்டம் இருக்குது. ஒன்று அபிஷேகத்தை பெறாத கூட்டம், ஒன்று அபிஷேகத்தை பெற்ற கூட்டம், ஒன்று அபிஷேகத்தை பெற்றும் அதை பயன்படுத்தாத கூட்டம், அதனுடைய மேன்மைகளை அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயசிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஜலத்தில் இருந்து கரையேறுகிற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே அவருக்கு மேலே இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு மேலே அந்த அபிஷேகம் இறங்கப்பட்டதற்கு உண்டான அந்த சூழலை நமக்கு காண்பிக்கக்கூடியதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், 33.5 வருஷம் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் ஞானஸ்நானம் பெற்று அவர் அபிஷேகத்தை பெறுகிற வரையிலும் அவர் நன்மை செய்தார், அவர் அற்புதம் செய்தார், அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி எந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஆனா 30 வருஷத்துல சாதிக்க கூடாத காரியங்களை கூட 3 வருஷத்துல அவர் சாதிச்சாரு. ஸ்தோத்திரம். 30 வருஷமும் அவர் பொறுமையாய் காத்திருந்த தெய்வன் 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு பிறகு 3 வருஷத்துல இந்த உலகத்துல அக்கினியாய் அவர் இருந்தார். எத்தனையோ விதமான அற்புதங்களை அவர் செய்தாராம். இன்னைக்கு கூட அவருடைய காலத்துல அவர் விடுதலையாக்கப்பட்ட வியாதி, இன்னைக்கு கூட அந்த வியாதியை என்னால சரியா பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பழமையான வியாதிகளை கூட அவர் அற்புதமாய் குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவருக்கு மேலே இருந்த அந்த அபிஷேகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொஞ்சம் கவனிங்கள், பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. நல்லா கவனிக்கணும். அவருடைய அபிஷேகத்தின் நிமித்தமாக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனல், அந்த அபிஷேகத்திலே கலந்திருக்கிற அந்த வல்லமை அவருடைய சரீரத்தில் இருந்து வேறொருவரிடத்திற்கு கடந்து போகிறதை அவர் அறிந்ததை அவர் உணர்ந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசுவை தேடி பின்தொடர்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, ஆசைகளை கொடுக்கல, அந்தஸ்துகளை கொடுக்கல. ஆனா பூரணமான சுகத்தை கொடுத்தார்.
சமாதானத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார், அற்புதமாக தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு நாட்கள் நம்ம கூட இருந்த இயேசுவா செத்தவன உயிரோடு கூட எழுப்புவது, நம்ம கூட இருந்த இயேசுவா ஊமையனை பேச வைத்தது, உடவனை நடக்க வைத்தது, குஷ்டரோகியை சுகமாக்கினது, இவ்வளவு அற்புதங்களையும் செய்து கொண்டிருப்பது நம்ம கூட இருந்த இயேசுவா. எல்லாம் ஒரு ஆச்சரியத்தோடு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரை பின்தொடர்ந்தது கூட்டங்கள வித்தியாசமான ஒரு கூட்டம் இருந்தது. ஒன்று அவரை வேவு பார்க்கிற ஒரு கூட்டம், ஒன்று இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறாரே என்பது என்று சொல்லி வேடிக்கை பார்க்க சென்ற ஒரு கூட்டம், மூன்றாவது கூட்டம் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக போன கூட்டம், நாலாவது கூட்டம் அவர் செய்த நன்மைகளோடு கூட சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து தேவனை மையப்படுத்துவதற்காக போன ஒரு கூட்டம். இந்த 4 கூட்டத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறது தெரியல. நல்லா கவனிக்கணும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அந்த மனிதன் நிமித்தமாக கட்டாயம் ஒரு விடுதலையை அவனுக்குள்ளும் சரி அப்படி குடும்பத்திற்குள்ளும் சரி கட்டாயம் தெய்வத்தாலே கொண்டு வர முடியும். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தான் இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறார். நன்றாக கவனிக்கணும். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் விடுதலையை கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருகிறதற்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்களோடு கூட அவன் மேல்விட்ட அறையிலே அந்த அபிஷேகத்திற்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவ்வளவு நாட்கள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறப்போ இயேசுவை குறித்து, இயேசுடைய கிருபைகளை குறித்து, இது எப்படி அவருக்கு கிடைத்தது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஆனால் நாமும் அந்த அபிஷேகத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டில் உட்கார்ந்து யோசிப்பதற்கு எக்கச்சக்கமான நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உலகமே தேடி ஓடிட்டு இருக்கிற ஒரு விடுதலையை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும். நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலமாகத்தான் பெரிய ஒரு மாற்றத்தின் விடுதலையும் தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். நல்ல கவனிங்க, பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தாமல் இருப்பது கூட ஒரு பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகத்தை பெறாமல் இருப்பது கூட ஒரு பாவமா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். அபிஷேகத்தை கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகள் பெற வேண்டும். உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் தான் இந்த தேசத்திற்கு தேவையான, உன் குடும்பத்திற்கு தேவையான ஒரு விடுதலையை இந்த வியாதியில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிற போது, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிற போது, பேதுருவும் யோவானும் ஒரு நாள் தேவாலயத்திற்கு கடந்து போகிறார்கள். எப்பனாக்கா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றதற்கு பிறகு அவங்க எங்க போறாங்க? தேவாலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்திற்கு போகிற போது மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதை போல இந்த பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஒரு முடவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதாவது இவர்கள் எனக்கு கொடுப்பார்களா என்று சொல்லி. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவன் அவனுடைய கண்களையும் அவனுடைய ஏக்கங்களையும் இந்த பேதுருவும் யோவானும் பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்றாங்க. 3:6 சொல்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் ஒருவனிடத்தில் எதை எதிர்பார்ப்பான்? பணத்தை எதிர்பார்ப்பான் அல்லது பொருளை எதிர்பார்ப்பான். அவன் எதிர்பார்ப்பதை கண்டு பேதுரு அவனை சொல்றாங்க, நீ எதிர்பார்ப்பதை போல வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட கிடையாது, அல்லது நீ எதிர்பார்ப்பதை போல என்கிட்ட ஒரு பொருளும் கிடையாது.
ஆனால் நீ எதிர்பார்க்காத ஒன்றை உனக்கு கொடுக்கும்படி என்னை கர்த்தர் அனுப்பினார். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகமே முட்டிட்டு ஓடிட்டு இருக்குது. ஒரு ஜொரண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை கேட்க முடியல. சுதந்திரமா இருக்க முடியல. அவ்வளவு இறுக்கமான நிலையில நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு மோசமான நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன நடக்குமோ என்கிற ஒரு அச்சப்பாடுகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இந்த அருமையான இந்த ஏப்ரல் மாதத்துடைய இறுதியிலே கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலும் கரங்களிலும் வாய்களிலும் வெளியும் பொண்ணு கிடையாது, பணம் பொருள் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இந்த தேசத்திற்கு தேவையான விடுதலையை அவன் பெற்ற ஆவியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு சொல்றார், பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் கிடையாது, என்னிடத்தில் உள்ளவைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே பேதுருவின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய நிழல் அந்த மனுஷனுக்குள்ள இறங்க ஆரம்பித்தது. அந்த நிழல் இறங்க ஆரம்பித்த உடனே அத்தனை நாட்கள் பிச்சைக்காரனாக எழும்ப முடியாத ஒரு முடவனாக இருந்த ஒரு மனிதன் அந்த நிமிஷத்திலேயே எழும்பி நடக்க, குதிக்க, ஓட கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பிரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே வலிமையோடு கூட அதே நன்மைகளை அதே கிருபைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதே பேதுருவை அபிஷேகித்த தேவன், அதே இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்த தேவன், அவருடைய சீஷர்களை அபிஷேகித்த தேவன் இன்றைக்கு உன்னையும் அபிஷேகித்து அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன்? எனக்காக யார் திறப்பே நிற்பார்? அந்த கேள்வியுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளின் நிமித்தமாகத்தான் இந்த தேசத்திலே கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போகிறார். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கடந்த நாட்களிலே பேசுகிற போது சொன்னேன், இனி தூங்குகிற நேரம் அல்ல, இது எழுப்பி நிற்கிற ஒரு நேரம். அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு இந்த தேசம் விரும்பக்கூடிய ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வருகிற போது, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வருகிற போது உன்னுடைய சோர்வுகள் நீங்கி, உன்னுடைய பலவீனங்கள் நீங்கி, உன்னுடைய வியாதி நீங்கி, உன்னுடைய பிரச்சனை நீங்கி நீ பலப்பட போகிறாய். நீ பலப்பட போகிற, நீ மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த பலனை கொடுக்க போகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அபிஷேகம் என்பது யாரோ ஒருவர் அல்ல, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உனக்கு கிருபையாய் கொடுப்பதற்கு பெயர்தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் கட்டாயம் சொல்றாரு, அந்த கொள்ளை நோயை உனக்குள்ளே வரவிடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்றாரு. 3 காரியத்தை இன்றைக்கு நினைவுபடுத்துகிறேன். அபிஷேகம் பெறாதவர்கள், இது நீ வீட்டிலே காத்திருப்பதற்கு அல்லது தனிமைப்படுத்தப்பட்டதற்கு வேண்டிய நேரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பாயானால் கட்டாயம் நீ எதிர்பார்க்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். 2வது, உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த மிகையாகாத அபிஷேகத்தை உன் தலைக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். பயன்படுத்தாதவர்களை குறித்து நான் சொல்றேன். நீ பெற்ற அபிஷேகத்தை பயன்படுத்துகிற ஒரு நேரம் இது. நீ பெற்ற அபிஷேகம் உபயோகப்படக்கூடிய ஒரு நேரம் இது. நீ பெற்ற அபிஷேகத்தை புனரமைப்பதற்குண்டான ஒரு நேரம் இது. இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக் கொண்டு உன் அபிஷேகத்தை கொண்டு உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு உண்டாக்க போகிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம்.
உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பற்றி எரிய ஆரம்பிக்கிற போது நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டுபிடிப்பு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிறான். சூரிய உஷ்ணத்தில் இருந்து தான் இந்த நோய் அழிப்பு சக்திகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதாம். நோயை அழிப்பதற்குண்டான சக்தி சூரியன்ல இருந்து தான் அதிகமாக வருதாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில போய் சூரியனுக்கு நேரம் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லதுதான். ஆனா நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், தேவனிடத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் அக்கினிக்கு சமமானது. அவர்கள் சரியான வியூ பண்ணல. அந்த அக்கினிமயமான அபிஷேகம் உனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து அந்த அபிஷேகத்தை உனக்குள்ளே பயன்படுத்துவதற்கு மறக்காத. அந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்தத்தான் நீ வளர்ச்சி அடையாதபடி உன்னை சுற்றி பதர்களை போல உன்னை இறுக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இறுக்கப்படும். இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் இறுக்கப்படும். சத்துடைய கிரியைகள் எல்லாம் இறுக்கப்படும். ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியுடைய வல்லமைகள் எல்லாம் இறுக்கப்படும். ஜனங்கள் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டுமானால் உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை பற்றி எரிய வைக்க வேண்டும். மூன்றாவது, அபிஷேகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அபிஷேகம் எனக்குடைய தழல் குறைந்து போகாதபடி, அந்த அக்கினி குறைந்து போகாதபடி இன்னும் அதை பற்றி எரிய வைக்க வேண்டும். இன்னும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னும் பற்பல பாஷைகளை பேசுகிற ஜனங்களாய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை கூட எடுத்து செய்வதற்கு திராணி இல்லாத ஒரு மனுஷனா பேதுரு இருந்தான். ஆனா எப்போ ஆண்டுடைய அபிஷேகம் அந்த மனுஷனுடைய தலைக்கு மேலே இறங்கிச்சோ அப்பவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிச்சு. செத்தவனை கூட பேதுருவால உயிர்ப்பிக்க முடிஞ்சுதான். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவன் அன்றைக்கு பெறாத அபிஷேகத்தை அன்றைக்கு அவன் பெற்றுக்கொண்டான். இயேசுடைய நாட்களிலே பெறாத அபிஷேகத்தை இயேசுடைய மரணத்திற்கு பிறகு அவன் பெற்றுக்கொண்டான். அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே மாத்திருச்சுங்க. வாழ்க்கையை மாத்திருச்சு. இன்னைக்கு நீங்கள் பெறுகிற அபிஷேகம் தான், நீங்கள் பயன்படுத்த போகிற அபிஷேகம் தான், நீங்கள் புதைத்து வைக்கக்கூடாத அபிஷேகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். அந்த அபிஷேகம் உங்களை பலப்படுத்த போகிறது. அந்த அபிஷேகம் முரட்டாட்டங்களை மாற்றப் போகிறது. அந்த அபிஷேகம் கட்டுகளை முறிக்க போகிறது. அந்த அபிஷேகம் நன்மையான காரியங்களை செய்ய போகிறது. அந்த அபிஷேகம் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது. அபிஷேகம் கொள்ளை நோய்களை உன்னை விட்டு அகற்ற போகிறது. அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறது. எல்லாம் அப்படி கண்ண முடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ண முடுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற பொல்லாத கொரோனா என்கிற வைரஸுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே வீட்டில் இருந்த நிலையில் இருந்து எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த முயற்சிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள், அள்ளும் பகலும் ஆண்டவரே உழைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அரசாங்கத்தினுடைய முயற்சிகள், தகப்பனே போலீஸ்காரருடைய முயற்சிகள், மருத்துவர்களுடைய முயற்சிகள், ஆண்டவரே துப்புரவு பணியாளருடைய முயற்சிகள், ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை ஸ்தோத்திரங்கத்தாவே ஆண்டவரை பொதுப்பணி துறைகளை இறங்கி வேலை செய்கிற ஒவ்வொருவருடைய முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா, குடும்பங்களை விட்டு, வீடுகளை விட்டு, உறவுகளை விட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சேவை செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களை விட்டு கொடுத்து மற்றவர்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒருவருக்கு கூட அந்த பொல்லாத ஆவி தொற்றக்கூடாது. எந்த வாய்களை தரது சொல்லுங்க பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களுக்குள்ளிருந்து ஒரு அக்கினி புறப்பட போகிறது. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களுக்குள்ளிருந்து விடுதலை புறப்பட போகிறது. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் மாறுதலுக்குள்ளே கொண்டு போக போகிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து தான் மகிமை புறப்பட போகிறது. அப்படியே எல்லாருக்கும் அன்பு தாயார் அவர்கள் செவிப்பார்கள்.
துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே துதிக்கிறோம், ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம், ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தாவே அல்லேலூயா 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 இந்த ஊழிய கர்த்தாவே கர்த்தர்களுக்கு ஆராதிக்கும்படி துதிக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிறார். துச்சமான நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அல்லேலூயா ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளில் இருந்து கர்த்தாவே இந்த லைன் மூலியமாய் கர்த்தாவே காணப்படுகிற அல்லேலூயா 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 ஜெபத்தை கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூடி கர்த்தாவே அல்லேலூயா நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அல்லேலூயா வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். கடந்து செல்ல முடியாது கடந்து செல்ல முடியாது அபிஷேகம் பெற்றவர்களிடத்திலிருந்து அக்கினி புறப்படட்டும். அக்கினியின் மூலமாக எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிறது. கடந்து செல்ல முடியாது அக்கினி ஆவியானவர வல்லமை இறங்க முடியாது செபிக்கிறோம். ஆவியானவர வல்லமை கரம் தொடும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர பரிசுத்த கரம் தொடும்படியாக செபிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே அல்லேலூயா. உலகமெங்கும் தேசமெங்கும் கர்த்தாவே இந்த கொள்ளை நேமித்தாவே ஆண்டவரே தேவன் தடுத்து நிறுத்தபடியாக செபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். கர்த்தராமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களை அவங்க சந்ததிகளை ஆண்டவரே அவங்களுடைய எல்லா விதமான கர்த்தாவே தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு கர்த்தாவே இந்த வியாதியை கண்டு பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தர குடும்பங்களிலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் பாயும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய அதிசயங்களை செய்யும், பெரிய அதிசயங்களை செய்யும். கர்த்தாவே வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை சிறு கூட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே மீண்டுமாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமாம். எங்கள் தேசத்தில் எங்களை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிற எங்களை ஆளுகிற தலைவர்களை உடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். மருத்துவர்களுடைய டீம் உடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த தொலைபேசிகளை இணைக்கக்கூடிய ஜனங்களை உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த ஒரு மின்சாரத்தை இயக்கக்கூடிய ஜனங்களை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி அத்தியாவசிய காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் ஒரு பத்திரமாய் கத்து பாதுகாத்து நோய் தொற்று இன்னும் அதிகரிக்காமல் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க கற்று உதவி செய்கிறார். எல்லாவற்றை காட்டி பாதிக்கப்பட்டவர்களை கற்று விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவர் உயிர் சேதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் உயிர் சேதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தில் உயிர் சேதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உலகத்தில் உயிர் சேதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அந்த பொல்லாத வியாதியை கொன்று போடுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அக்கினி அந்த பொல்லாத நோயின் கதிர்களை கொன்று போட கர்த்தர் உதவி செய்கிறார். மகிமை எங்களுக்குள்ளே விளங்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து என் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதியும். 3 சபைகளுக்கும் கர்த்தர் போதுமானவராய் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். என் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியம் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பொழுது ஜெபத்திலும் இந்த வாசிப்பிலும் அன்றோடு கூட இருக்கக்கூடிய உறவிலும் அன்பிலும் ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக